ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 7 வாக்கியம் உருவாக்குக அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆனால் அந்த சொற்கள் அனைத்தும் மாறி மாறி ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கும். அவ்வாறு மாறி மாறி ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கக்கூடிய சொற்களை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு அழகான வாக்கியம் கிடைக்கும். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா பகுதி 7 வாக்கியம் உருவாக்குக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகள் அனைத்தும் சரியாக உள்ளதனா என்று தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். வாங்க பகுதி 7 வாக்கியம் உருவாக்குக பார்க்கலாம். இன்று நாம் வாக்கியம் உருவாக்குக பகுதி 7 அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினா, சோறு போடும் சுத்தம். இந்த 3 சொற்களும் சற்று இடமாறி உள்ளன. சொற்களை வரிசைப்படுத்துங்கள், அழகான ஒரு வாக்கியம் கிடைக்கும். அதுதான் விடையாக அமையக்கூடியது. நீங்கள் கண்டுபிடித்த வாக்கியத்தினை கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த வாக்கியம் சரியானதா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா, உள்ளது மேசையின் புத்தகம் மேல். இந்த சொற்கள் சற்று மாறி மாறி உள்ளன. இந்த சொற்களை சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு வாக்கியம் கிடைக்கும். அந்த வாக்கியத்தினை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வாக்கியம்தான் விடையாக அமையக்கூடியது. நீங்கள் உங்கள் விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா, செய்ய தீமை கூடாது. இந்த 3 சொற்களும் தங்கள் இடத்திலிருந்து மாறியுள்ளன. அவற்றை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்த்து ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கும் பொழுது நமக்கு ஒரு அழகான வாக்கியம் கிடைக்கும். அந்த வாக்கியம்தான் விடையாக அமையக்கூடியது. நீங்கள் கண்டுபிடித்த வாக்கியம் சரியானதா என்பதனை அறிந்து கொள்வதற்கு விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக பகுதி 7 வாக்கியம் உருவாக்குக அதற்குரிய வினா, நல்லது கீரை உடலுக்கு. இந்த சொற்களை ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக வரிசைப்படுத்துங்கள். அப்பொழுது நமக்கு அழகான ஒரு சொற்றொடர் அல்லது வாக்கியம் கிடைக்கும். அதுதான் விடையாக அமையக்கூடியது. நீங்கள் விடையினை கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம். உங்கள் விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா, காணலாம் இறைவனை கோவிலில். இந்த 3 சொற்களும் சற்று இடமாறி உள்ளன. இடமாறியுள்ள இந்த சொற்களை சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக முதலில் வரிசைப்படுத்துங்கள். அவ்வாறு நீங்கள் வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒரு அழகான வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாக்கியம்தான் விடையாக அமையக்கூடியது. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுடன் ஒப்பிட்டு பாருங்கள். வாக்கியம் உருவாக்குக பகுதி 7 அதற்குரிய இறுதியான வினா, வேண்டும் செய்ய நல்லது. இந்த 3 சொற்களையும் சரியாக வரிசைப்படுத்தினால் சரியான ஒரு வாக்கியம் கிடைக்கும். சரியான வாக்கியம்தான் விடையாக அமையக்கூடியது. நீங்கள் சரியான வாக்கியத்தினை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். இதுவரையில் நாம் வாக்கியம் உருவாக்குக பகுதி 7 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது சொற்கள் அனைத்தும் வரிசை முறையில் அமைந்த விடையான வாக்கியத்தினை பார்க்கலாம். நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்க்கலாம். இதுவரையில் வாக்கியம் உருவாக்குக பகுதி 7 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது சொற்கள் அனைத்தும் வரிசையான முறையில் அமைந்த சொற்றொடர்கள் அல்லது வாக்கியமான விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் இன்று நாம் பார்த்த முதல் வினாவிற்கான விடை, சுத்தம் சோறு போடும்.
என்பது விடையாகும். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடையுடன் உங்கள் விடைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான சரியான சொற்றொடர் புத்தகம் மேசையின் மேல் உள்ளது என்பது சரியான வாக்கியமாக அமைந்து இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடை இவ்வாறு சரியானதாக உள்ளதா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான சரியான வாக்கியம் தீமை செய்யக்கூடாது என்பது அனைத்து சொற்களும் சரியாக அமைந்து சரியான வாக்கியமாக அமைந்து விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடை இவ்வாறு சரியான வாக்கியமாக இருக்கின்றதா என்பதனை இதனுடன் ஒப்பிட்டு பார்த்து அறிந்து கொள்ளலாம். வாக்கியம் உருவாக்குக பகுதி 7 அதற்குரிய அடுத்த வினாவிற்கான சரியான வாக்கியம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. கீரை உடலுக்கு நல்லது என்பது இங்கு விடையாகும். அதாவது அனைத்து சொற்களும் சரியான இடத்தில் அமைந்து ஒரு வாக்கியமாக அமைந்துள்ளது. எனவே கீரை உடலுக்கு நல்லது என்பது விடை ஆகும். அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான சரியான சொற்றொடர் கோவிலில் இறைவனை காணலாம் என்பது சரியான வாக்கியமாக அமைந்து இங்கு விடையாக அமைகிறது. எவ்வாறெனில் அனைத்து சொற்களும் அதற்குரிய இடத்தில் அமைந்து ஒரு சரியான வாக்கியமாக அமைகிறது. வாக்கியம் உருவாக்குக பகுதி 7 அதற்குரிய இறுதியான வினாவிற்கான விடை நல்லது செய்ய வேண்டும். அனைத்து சொற்களும் சரியான இடத்தில் அமைந்து விடையாக அமைகிறது. எனவே நல்லது செய்ய வேண்டும் என்பது சரியான வாக்கியம், அதுதான் விடையாகும். நீங்கள் கண்டுபிடித்த அனைத்து விடைகளையும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்ளலாம். இன்று நாம் பகுதி 7 வாக்கியம் உருவாக்குக அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thanks for watching.